சம்பவாமி யுகே யுகே. வேற அமைதிப்பட படத்துல சத்யராஜ் உடனே மணியம்மை என்ன அர்த்தம் மந்திரம் சொல்லினா அதே நான் திருப்பி சொன்னேன் அப்படின்பார். சரியா? இன்னைக்கு நாம அதிகாரத்துல தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர் அதையே சொல்லிக்கிட்டு வீட்டுல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அது அதிர்ஷ்டத்துல கிடைத்த ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை கொண்டு அவர் எதையும் செய்வதாக நமக்கு தெரியவில்லை. இன்று மட்டும் 5 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்துள்ளது. அதிலும் வேதனையானது கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பெண் நடந்த சம்பவம், அதன் பின் 7 வயது பெண்ணுக்கு நடந்த துன்புறுத்தல் சம்பவமும். இதில் கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த 3 வயது பெண், 3 வயது குழந்தை, பெண் அல்ல குழந்தை, இறந்துள்ளார். எவ்வளவு வேதனையாக செய்தி. அந்த வழியாக வந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம மக்களிடம் நின்று ஆறுதல் சொல்லாமல் கடந்து சென்றுள்ளார். இதை போன்ற வேதனையான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே உள்ளது. அமைச்சர்களின் பொறுப்பற்ற பேச்சும், முதலமைச்சரின் வாய் திறமாத தன்மையும், அவரின் தட்டி கழிக்கின்ற மனோபாவமும், அவரின் செயல்பாடுகள் மிகுந்த வேதனையாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. ஏன் போட்டான், எதுக்கு போட்டோம்னு அவங்களுக்கு தெரியல. அவர்கள் தொடர்ந்து அரசியலை படித்து கொண்டு வந்திருந்தால், பார்த்து கொண்டு வந்திருந்தால், ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தால் அதிகாரத்தை செம்மைப்படுத்த முடியுமா, அவருக்கு அந்த அளவுக்கு தைரியமான நடைமுறை இருக்குமா, படத்தில் இருப்பது போல் ரியல் வாழ்க்கையில் இருக்க முடியுமா என்ற முடிவெல்லாம் அவர்கள் எடுத்திருப்பார்கள். பேனா கொடுத்த கைகளில் செல்போன்கள் வந்தது. செல்போன்கள் வழியாக சமூக ஊடகங்கள் வெளியிருந்தது. அதன் மூலமாக சினிமா மோகங்கள் ரீல்ஸ் வடிவில் வந்தது. அந்த ரீல்ஸ் வடிவில் பொய் புரட்டுகள் மீண்டும் மீண்டும் பணத்திற்காகவும் காசுக்காகவும் பரப்பப்பட்டது. அது ஒரு துறை சார்ந்ததாகவும், ஒரு நிறுவனம் மூலமாகவும், ஒரு வெளிநாடுகள் மூலமாகவும் தொடர்ந்து பரப்பப்பட்டதன் விளைவு, இளம் சமூகம் அரசியல் புரிதலே இல்லாமல், யாருக்கு வாக்களிக்கிறோம் என்று தெரியாமல், ஒரு ஒற்றை சின்னத்திற்கு மட்டும் ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு மட்டும் வாக்களித்துள்ளார்கள். அந்த ஒற்றை சின்னமும் ஒரு முகமும் தமிழ்நாடு முழுவதும் ஆளுமை மிக்க தலைவராக அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தால் யாருக்கும் இந்த துன்பம் இருந்திருக்காது. ஆனால் அவர்கள் சினிமா முகத்தில், சினிமாவை நம்பி, அதில் காட்டப்படுகின்ற ஹீரோயிசத்தை நம்பி வாக்களித்ததன் விளைவு, தங்கள் தொகுதியில் உள்ள மக்கள் பிரதிநிதி யார், தங்களுக்கான குறைகளை கேட்டறியக்கூடிய பிரதிநிதிகள் யார், அவர்களின் அறிவு சார்ந்த பிரச்சனைகள் என்ன என்பதை கூட அவர்கள் அறிய முடியாமல் சென்று விட்டார்கள். இதற்கு காரணம் இளைஞர்கள் யாருடைய பேச்சையும் கேட்காமல் போனதே காரணம். அவர்கள் நின்று நிதானித்து ஒரு பேச்சை கேட்கக்கூடிய மனோபக்குவம் அவர்கள் இல்லாமல் போனதன் விளைவுதான் இந்த மாற்றத்திற்கு காரணம். இந்த மாற்றம் மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பில், சட்ட ஒழுங்கில் ஏற்படுத்த போகிறது. இதை நீங்கள் இனி உணர்ந்து ஒரு பயனுமில்லை. ஆட்சி அதிகாரத்தை தகுதியற்றவர்கள் கையில் கொடுத்து விட்டீர்கள். இனி என்ன நடக்கும் என்பதை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இளம் சமூகத்திடம் உண்டு. அவர்கள் இனிமேலாவது அரசியல் செம்மைப்படுத்தலோடு இருந்து அடுத்த அதிகாரத்தை சரியாக தேர்ந்தெடுப்பார்கள். இல்லையே இந்த அதிகாரத்தை பணிய வைக்க தங்கள் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று நம்புவோம். அதற்கான பணியை இளம் சமூகம் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.